friends, welcome back to our channel. Happy War Room. ஓகே, ஸோ வீடியோவை நம்ம இந்த மார்க்கோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சோண்டு கலர் மாறி இருக்கு, சீக்கிரம் மாறிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட ஒரு டே இன் மை லைஃப் விளாக். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் தான் ஒரு வீடியோ வந்து போட்டேன். அவங்க சொன்னாங்க, கவி உங்களோட டே இன் மை விளாக் வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை படித்ததும் வந்து ஆர்வமாக நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அதில் வந்து சில பல டிப்ஸும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வாங்க என்னோட டே இன் மை லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்டர். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா விளாக்ஸ்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஜெர்மனி விளாக்ஸ் தான் வந்து வரப்போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். பார்க்குறதுக்கு தான் சிம்பிள், பட் இதில் வந்து நான் நிறைய வேலை பார்த்து ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிராஷாஃப்டரோட இந்த அமெரிக்கன் ஸ்டைல் பிரெட் தான் நாங்கள் எப்பயுமே வாங்குகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோல்கான் பிரெட் தான். ஃபோல்கான்னா என்னென்னா ஓல் கிரெயின் பிரெட் தான். ஜெர்மனில் வந்து ஃபோல்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரெட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்பயுமே லீடலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பிரெட் ஆம்லெட் தான், பட் இந்த ஆம்லெட்டுக்குள்ளே அவ்வளோ வேலை பார்த்துருக்குறேங்க. ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் வதக்கி, கேப்சிகம்லாம் வதக்கிட்டு அதில் வந்து செரி டொமேட்டோஸ், ஆனியன், சில்லி, அதுக்கப்புறம் ஆரிகானோ, தைம் லீவ்ஸு, பார்ஸ்லி லீவ்ஸுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு ஆம்லெட் தான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதை வந்து ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லீவ்ஸ், லெட்யூஸ் எல்லாம் வச்சு கொடுக்குற வேண்டியது தான். காலவாரியாக தொகுத்து கல்வெட்டு அருங்காட்சியகம் உலகத்தில் கடிச்சு சாப்பிட நிலானிகா குட்டியை கொஞ்ச நாளாக அவளையே எடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து சாப்பிடணும். இவள் வீட்டில் வந்து சொல்கிறா, அம்மா ஸ்கூல்லனா நானே சாப்பிட்ருவேன், ஆனால் வீட்டில் நீ தான்மா ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அவளையே வந்து தன்னால் சாப்பிட்ணுன்ட்டு இப்படி கொடுக்கறதுனால வயிறு வலிக்குது அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு இங்கே ஈஸ்டர் ஹாலிடேஸ், லாங் ஹாலிடே, அதனால் ஷாப்பெல்லாம் எதுவும் இருக்காதுன்றதுனால கொஞ்சம் பல்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கி கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணுறேன்னா நான் எப்படி ஸ்டோர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 விதமான கவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல. 2 விதமானனா ஜிப்லாக் கவர்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த ஜிப்லாக் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கவர்ஸே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவ்னா லைக் இப்போ நான் காட்டுற கவர்ஸை விட சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 75 கவர்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ நான்வெஜ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இந்த கவர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஜிப்லாக் கிடையாது, இந்த மாதிரி பிளெயின் கவர் இருக்கும். ஸோ அதில் வந்து போட்டுட்டு இதை டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. டைப் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற கவர்ஸை வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் கூட பண்ண மாட்டோம், அப்படியே டிஸ்போஸ் தானே பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த கவரே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்றதுனால இதுதான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து எங்கள் 3 பேருக்கும் எவ்வளோ சிக்கன் தேவை அப்படின்றத நான் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 270 கிராம் சிக்கன் வந்து டெய்லி சாப்பிடுவேன் என்னோடய ப்ரோட்டீன் இன்டேக்குக்காக. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ, நிலானிக்காவுக்கு எவ்வளோ கிராம்ஸ், அப்புறம் எங்கள் மாமாக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சுருவேன். ஸோ மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயும் ஒரு 550 கிராம் சிக்கன் வந்து ஒரு கவர்லேயும் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு வேளைக்கு தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஆஃப்டர்நூனும் சாப்பிடுவேன், நைட்டும் வந்து சிக்கன் வந்து எடுத்துப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வெயிட்லாம் போட்டு தனித்தனியாக கவர்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஃப்ரீசரில் பல்காக ஸ்டோர் பண்ணாலும் அன்றைக்கி தேவையான அந்த ஒரு கவரை மட்டும் எடுத்துடலாம். லைக் மொத்த சிக்கனையும் எடுத்து பண்ணுறதை விட இந்த மாதிரி அன்றைக்கி எவ்வளோ தேவையோ அந்த கவரை மட்டும் எடுத்துட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும்.
சாப்பிடணும். எல்லாரும் வந்தால் தான் சாப்பிடணுமா? ஆமா ஒன்றா உட்காந்து சாப்பிடணுமா? ஆமா. இங்க வாங்க, நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகேங்க போங்க. இங்க பாரு அம்மா, என்னதுடா இது? அது எனக்கு ஸ்வீட்டு. ஸ்வீட்டா இது? அது எனக்கு சிக்கன் லாலிபாப் ஸ்வீட். இது சிக்கன் லாலிபாப் ஸ்வீட்டா? ஓகே, வேற என்ன ஸ்வீட் இருக்கு? அது தொட்டுக்கு மைசூர் பாக் ஸ்வீட். ஓகே, இது வந்து சிக்கன் லாலிபாப் ஸ்வீட்டு, அதை தொட்டுக்கிறதுக்கு மைசூர் பாக் ஸ்வீட் இருக்கு. வாவ் சூப்பர். அப்பாக்கு என்ன செஞ்சிருக்கு நிலா குட்டி? ஒரு கல், ஒரு செல்லா, அந்த சிக்கன் லாலிபாப், ஒரு தொட்டுக்கு சாம்பார். சிக்கன் லாலிபாப் தொட்டுக்க சாம்பார், அப்புறம் வந்து உப்பு. ஓகே சூப்பர், சூப்பரா இருக்குடா. நிலானிகாவோட இது சாம்பார். அதுக்குள்ள சாம்பாரா? ஓகே சாம்பார். ஓகேடா சூப்பர். நிலானிகாவோட சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஓகே குட்டி, நான் கொஞ்சம் திருப்பி காசு கொடுக்கணும். 1 காசு தான். அதை கொடுத்துட்டு நீ போகும்போது உன் காசு கொடுத்துட்டு நான் வந்து நீ இந்த தமிழ் காசு கொடுத்துட்டு கொடுத்துட்டா. இது என்ன காசு? தமிழ் காசா? இந்தியா காசா? அது நீ கிளம்பும் போது இது கொடுத்துட்டு என் கூட அப்போ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அது போ. ஓகே ஓகே கியூட். நல்லா யார் கூட பேசுவேன்? நல்லா பேசுவியா? பேசலன்னு நினைச்சோம். அப்பதான் ஓனர் கூட பேச மாட்டேன். ஓனர் கூட பேச மாட்டியா? ஏன்? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், நான் அம்மா கிட்ட பேசுவேன், ஆயா கூட பேசுவேன், என் ஃப்ரெண்டு கூட பேசுவேன். ஓகே சரி, ஹாப்பி ஈஸ்டர் சொல்லு. ஹாப்பி ஈஸ்டர். பாய் பிகாபூ. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஹாலோவீன். லவ் யூ மக்களே சொல்லு. லக்கி மக்களே. லவ் யூ மக்களே. லவ் யூ மக்களே. லவ் யூ மக்களே. வா கியூட்டி நீ. ஸோ இந்த குட்டி வந்து இப்போலாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டா. நிலானிகா ஜெர்மன் ஸ்கூல் போறல, ஜெர்மன்ல பேசுறதுன்னா ஜெர்மனில பேசுறேன். சரி, குட் மார்னிங் எப்படி ஜெர்மனில சொல்வாங்க? குட்டன் மார்கன். குட்டன் மார்கன். அப்புறம் தேங்க் யூ எப்படி சொல்வாங்க? யூ வெல்கம். அது வந்து இங்கிலீஷ். தேங்க் யூ எப்படி சொல்வாங்க? யூ வெல்கம். அது பாப்புச்சு யூ வெல்கம். ஓகே, தேங்க் யூ எப்படி ஜெர்மனில சொல்வாங்க? danke. danke. அப்புறம் வேற danke schön அப்படி சொன்னா ரிப்ளை எப்படி கொடுப்ப? bitte schön. bitte schön. ஓகே ஓகே. அப்புறம் விளையாடுறது எப்படி சொல்வ? eine spielen. ஸோ இந்த குட்டியை வந்து இப்போல்லாம் ஜெர்மன் ஸ்கூல் வளர்ந்து போகிறா, கொஞ்சம் நாளாக போயிட்டு இருக்கால. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறா. அவகிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும். ஆக்சுவலாக நானும் ஜெர்மன் கிளாஸ் போகிறேன். அதோட இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஆக்சுவலாக லீவில் இருக்கிறேன், ஃபெரியன் லீவில் இருக்கிறேன். ஸோ அதுதான் ஓகே. நானும் வந்து ஆமாம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் இருக்கிறேன். அதனால நான் ஜெர்மன் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன், ஓகேங்களா? சிரிப்பு குட்டி. சிக்கன் கிளீனிங், அதுக்கப்புறம் அதை செக்ரிகேட் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் மோட்லாம் போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்மன் ஃபிஷ்ஷும் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா 4 நாள் லீவுக்கு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ் மோடுக்கு போகணும். இதுதான் நாங்கள் வந்து பிளானாக வச்சுருக்கோம். ஈஸ்டருக்கு வந்து நாங்கள் எங்கேயும் வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலை. ஏன்னா ஒரு பெரிய வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சர் விளாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸை நாங்கள் வந்து வீட்டில் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குனே வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இங்கே எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே லைக் இந்த ஜெர்மன் ஸ்டோர்ஸில் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். பட் வந்து நம்ம நார்மல் ஃபிஷ்ஷை விட இந்த சால்மன் ஃபிஷ் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து
சால்மன் ஃபிஷ்ஷு, மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்போம். அண்டு டெய்லியுமே வந்து எக் இருக்கும். ஸோ இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறது வந்து அப்படியே ஒரு குழந்தைய வந்து குளிப்பாட்டுற மாதிரி தான். நம்ம போட்டு ஹார்டாக எதனா பண்ணோன்னா டக்குன்னு வந்து பிரேக் ஆகிடும். நான் வந்து சாஃப்டாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே நைஸாக வந்து கழுவி எடுக்கணும். அண்ட் இந்த சால்மனோட ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேருக்குமே வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட மாட்டோம். ஸோ எனக்கு அது ஸ்கின்னோட போடுறதுக்கும் வந்து பிடிக்காது. பட் நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தோம்ல, அப்போ இந்த சால்மன் ஃபிஷ்ஷோட ஸ்கின்ல ஒரு சிப்ஸ் மாதிரி செஞ்சு அதை வந்து சேல் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து பிடிக்காது. ஸோ ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீங்கள் வந்து ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி அழகாக க்யூப்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சாதத்துக்கு வந்து உலெல்லாம் போட்டு சாதம் இப்போ வந்து வெந்துட்டு இருக்குதுங்க. அப்போ எதுக்கு எடுத்த வேணுமா இப்போ இது வேணும் சாப்பிடணும். ஓகே பிச்சிடுவேன் அச்சிடுவேன். கடி நீ சாப்பிடு. அப்படியா? டாடிக்கு வேணாம், நம்ம 2 பேர் வரைக்கும் நோ சாப்பிட்டுறோம். டாடிக்கு பெருசு, இது சின்னது வேணும். ஏன் டாடிக்கு பெருசு? ஆமா டாடிக்கு பெருசு பிடிக்கும். டாடிக்கு இல்ல போ. அடிக்கு அம்மா குடிக்கிறியா? அம்மா அடிக்கு குடிக்கிறியா? அதிகமா கொடுக்கணுமா டாடிக்கு? ஆமா. டாடி உனக்கு பிடிக்குமா? எஸ். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். டாடிக்கு குடிப்புச்சா? அம்மா ப்ளீஸ் அம்மா டாடி குடிக்குது அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறையா? நான் குடிக்கிறேன் ப்ளீஸ். ஐஸ் வைக்காத தரேன். ஐஸ் வைக்காத தரேன். சரி. Have a watermelon. Have a watermelon. Have a watermelon. Have a watermelon. Okay, go. ஆசையா இருக்கு வாங்க அம்மா. வானா நீங்க போங்க அம்மா. அம்மா வாங்க. சரி போ. வாங்க அம்மா. கொஞ்சம் ஆசையா இருக்கு. Watermelon. How is watermelon? Super. Yummy actually. ஃபைனலி இந்த நிலானிகா குட்டி அவள் சமைச்சு வச்ச அந்த பொம்மை சாப்பாடு இருக்குல்ல, அதை வந்து டாடி நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து அப்படி ஒரு கேக்க புக்கன்னு சிரித்தேன். எவ்வளோ தான் மீட்டிங்கில் இருந்தாலும் என்ன தான் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் நிலானிகா கூப்பிட்ட மட்டும் வந்துடுவாங்க எங்கள் மாமா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதானே நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து தான் வாங்குகிறேன். இங்கே ரெவேன்னு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் இந்த நல்லெண்ணெய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். பட் இந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லெல்லாம் வரல. மேபி ஜெர்மன் எள்ளு வந்து வேறு மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரில. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்மெல்லு மட்டும்தான். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னோட டே இன் மை லைஃப் வந்து ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. நார்மலாக எல்லார் வீட்லேயும் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே தான் நானும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த குட்டிங்க பாருங்கள் என் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குட்டியெல்லாம் சமாளிச்சுட்டு குக்கிங்கு, அதுக்கப்புறம் இப்போ படிக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு அப்படியே சொல்லி தான் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் கவின்னு சொன்னீங்க. என் மனசு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, குறைக்கிறோம் ஏத்துறோம். அதனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே வீடியோ போடலாம், இல்ல வீடியோவே போட தேவையில்ல, அது பாட்டுன்னு குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கே வந்து என்ன கவி நீ குறைக்கிற வெயிட்டை ஏத்துற அப்படிலாம் சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அமைதியா பொறுமையா வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன்.
ஸோ வீடியோலாம் போடுவேனான்னு எனக்கு தெரியலங்க. பட் நான் வந்து வெயிட் லாஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்குது. வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறத விட அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஜங்க்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அப்படியே தான் போயிட்டுருக்குது. மேபி நான் ஃப்யூச்சரில் வந்து என்னோட லைக் வாட் ஐ ஈட் இன் எ டே அந்த மாதிரிலாம் வந்து vlogs போடுறேன். பயங்கரமா ஒல்லி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ லஞ்சுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மீன் குழம்பு வச்சா அது நல்லா ஊறி நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும். அதனால இன்னைக்கே வந்து சமைச்சு வச்சிருவேன். ஸோ தட் அப்படியே ஒரு சாட்டர்டே சண்டே அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சமைக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஐயோ சமைக்கணுமே போகணுமே ஐயோ இது இருக்கே அது இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பேங்க. நிறைய பேர் வந்து இந்த மீல் ப்ரெப்பெல்லாம் வந்து வீக்கெண்ட்லேயே பண்ணிவிட்டு அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே வச்சுப்பாங்க. லைக் பொரியல்லாம் நிறைய செஞ்சுட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. பட் இன்னும் நான் வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஸோ எனக்கு வந்து என்னென்னா லைக் ஆல்ரெடி என்ன சமைக்கணும் அப்படின்னு மைண்டில் இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்புனா ஓகே, சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறது அவ்வளோதான். பட் மற்றபடி குக் பண்ணிவிட்டு அதை ஒரு வீக் ஃபுல்லாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றது இன்னும் எனக்கு மனசு வரல. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட்ற அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கிறேன் நான் இன்னும். ஸோ மேபி ஃப்யூச்சரில் மாறுவேனான்னு தெரியல. பட் இப்போதைக்கு அன்னன்னைக்கு ஃபுட்டு அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதுல தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட லஞ்ச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தேன், கூட வந்து பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம்ல சிக்கன், இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த சிக்கன் க்ளீனிங் அதுக்கப்புறம் மீன் குழம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து 2-3 நாளைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்து சமைக்கிறதுக்காக நான் பண்ண ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் அவ்வளோதானே கண்டி. மீல் ப்ரெப் கிடையாது, ஒரு க்ளீனிங் ப்ரிப்ரேஷன் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஜெர்மனியில் வந்து சூப்பராக வந்து சன்னெல்லாம் இருந்துச்சுங்க. பட் இந்த ஈஸ்டர் டைமில் நல்லா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் நல்லா கொஞ்சம் குளிர் ஃபீலில் தான் இருந்தோம். ஸோ அதனால் நல்லா சுட சுட ரசம் வச்சு நல்லா சூடாக சிக்கனெல்லாம் சமைச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. அண்டு நம்மளோட மீன் குழம்பும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் மீன் குழம்பு வைக்கிறோன்றதே எங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டோம், செம்மையாக வந்து இருந்துச்சுங்க. அதுலேருந்து நாங்களுமே மீன் குழம்புனா சால்மன் அப்படின்ற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கோம். நீங்களும் இது வரைக்கும் சால்மன் ஃபிஷ்ஷில் நம்ம ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்த 2 நாளைக்கு கவியை வந்து கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் மோடில் வந்து சுற்றி இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப் பண்ணியாச்சு. ஸோ மீன் குழம்பு அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டு எங்களோட லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட டே இன் மை லைஃப் போகும். ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டே இன் மை லைஃப் மாதிரி. ஈவினிங் வந்து வேறு மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். மாவு வேறு பெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ போயிட்டு அரைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட யூஷுவலான டே இன் மை லைஃப், ஒரு கேஷுவலான டே இன் மை லைஃப். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து மீட் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஜெர்மனியில் நாங்கள் வந்து புதுமையான ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணோம். அதை வந்து உங்கள் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். அங்கிருந்து பாய் சொல்லு. பாய் சொல்லு. Bye.